ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரம் அதனுடைய 41வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஒன்று ராஜாக்கள் 18:41. பின்பு எலியா ஆகாபை நோக்கி நீர் போம் போஜனபானம் பண்ணும் பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்றான். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. இன்று பேசும்படி கடந்த நாளிலே ஆவியானவர் இந்த வார்த்தையை தியானிக்க வைத்தார். நன்றாய் தெரிந்த வசனம், நன்றாய் பழகின வேத பகுதியானாலும் இன்று இது ரேமாவாக கர்த்தர் நமக்கு எடுத்து தருகிறதுனாலே நான் நம்புகிறேன் இந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் நாம் ஒவ்வொருவரோடும் பேசுவாராக. இந்த பெருமழையின் இரைச்சல் என்பது பொதுவாகவே பெருமழையின் இரைச்சல் உண்டானால் யாருக்கெல்லாம் கேட்கும்? திடீர்னு மழை பெஞ்சா இங்க கேட்குமா கேட்காதா? நம்ம மேல ஷீட்டு போட்டிருக்கனால கண்டிப்பா கேட்கும். இந்த பாதி தூக்கத்தில் இருக்கவங்க தூக்கெல்லாம் போயிரும். மழை வரக்கூடிய டைம். ஆமென். ஆனால் இந்த இடத்துல இந்த சத்தம் யாருக்கு மட்டும்தான் கேட்குது தெரியுமா? எலியாவுக்கு மட்டும்தான் கேட்கிறது. அதன் அர்த்தம் என்ன? இன்னும் பெருமழையின் இரைச்சல் உண்டாகவில்லை. ஆனால் அது அவன் காதுல எப்படி கேட்குது? அந்த சத்தம் கேட்கிறது. பெருமழையின் இரைச்சல், சவுண்ட் ஆஃப் அபண்டன்ஸ் ஆஃப் ரெயின், அந்த சவுண்ட் கேட்குது. என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, நம் தேவன் நடந்தவைகளை சொல்லி காண்பிக்கிறவர் அல்ல. அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையுமே இனி நடக்க போகிறவைகள். இப்ப ரேமா யாருக்கு வருது அப்படின்னா எலியாவுக்கு வருது. எப்படி என்ன சத்தம்? பெருமழை இரைச்சல். அந்த கண்டிஷன் என்பது, அங்க இருக்கிற கண்டிஷன் என்பது மழை 3 வருஷம் இல்லாம தேசத்துல ஒரு புல்லு கூட கிடைக்காத நிலை. ஆகாப் ஒபதியா கிட்ட சொல்லுவாரு. அதனுடைய 18வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை பாருங்கள். ஆகாப் ஒபதியாவை பார்த்து, நீ தேசத்தில் இருக்கிற எல்லா நீரூற்றுகளிடத்திலும் எல்லா ஆறுகளிடத்திலும் போ. நான் சகல மிருக ஜீவன்களை சாக கொடாமல் குதிரைகளையும் கோவேறு கழுதைகளையுமாவது உயிரோடே காப்பாற்றும்படிக்கு நமக்கு புல் அகப்படுமா என்று பார் என்றான். எல்லா நீரூற்றுகளிடத்திற்கும் எல்லா ஆறுகளிடத்திற்கும் நீ போ, ஏதாவது புல்லு அகப்படுமான்னு பார். இல்ல அதாவது ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாத ஒரு நிலையில ஒருத்தன் காதுல எப்படிப்பட்ட சவுண்ட் கேட்க தெரியுமா? மழை சாரல் விழுகிற சத்தம் அல்ல, பெருமழை. இப்படிதான் இருக்கும் வார்த்தைக்கும் நாம இருக்கிற, இதுதான் அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை. இத புரியணும். வார்த்தைக்கும் நாம இருக்கிற சூழ்நிலைக்கும் சம்பந்தமே இருக்காது. ஆனா வார்த்தை ஆகாப் காதுல கேட்கல. அதனால ஆகாப் நம்பணும்னு அவசியம் இல்ல. இன்னைக்கு நமக்கு சொல்லப்பட்ட வார்த்தையை நம்ம கூட இருக்கிறவங்க நம்பாததுனால நாமும் நம்ப மாட்டேங்கிறோம். பெருமழை இரைச்சல் யாருக்கு கேக்குது? ஆகாபுக்கு கேட்கல. ஆகாப்ட சொல்றாரு, நீர் போய் போஜன பானம் பண்ணுன்னா அவன் இன்னும் என்ன சாப்பிடாம இருக்கிறான். எனக்கு கேக்குது சத்தம். எனக்கான ரேமா என் காதுல தான் கேட்கும். நம்ம சாட்சி கேட்டோமே அந்த 22ஆம் தேதி செப்டம்பர் ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல அந்த 52 நாளை முக்கியப்படுத்தி பேசல. அன்னைக்கு என்ன செய்தி சொன்னேன்னு எனக்கு ஞாபகத்துல இல்லை. ஆனா அவருக்கு அவர் காதுல அந்த சத்தம் எப்படி விழுந்துச்சுன்னா இன்னும் 52 நாளைக்குள்ள இப்படி விழுது. அப்படி சொல்லவே இல்லை. நான் அந்த 52 நாள் அலங்கம் கட்டி முடிக்கப்பட்ட மேட்டரை
நம்ம என்ன பண்ணோம், நார்மலா செய்தியா சொல்லிட்டு விட்டுட்டோம். செய்தியா, ஆனா அவருக்கான ரேமாவாக அது இருந்ததுனால அவர் காதுல வந்து அந்த வேர்டு அப்படியே திரும்ப திரும்ப ஒலிக்கிறது. அவருக்கு அது கேட்டுச்சு. 20 வருஷம் செட்டில் பண்ண முடியாத பணத்தை 52 நாள்ல செட்டில் பண்ண முடியும் இன்னொரு ஆள்கிட்ட சொன்னா நம்புவாங்களா? நம்ப மாட்டாங்க. ஏன்னா அந்த சத்தம் அவருக்கு மட்டும் தான் கேட்டுச்சு. தண்ணியே இல்ல, எல்லா நீரூற்றுகள் இடத்திலும் எல்லா ஆறுகள் இடத்திலும் போன்னு சொல்லும் போது நம்ம ஆளு, ஏன் நம்ம ஆளுன்னா எலியா நம்மை போல, அது மட்டும் ஓன்னு சொல்லுவோம். ஆனா எலியாவுக்கு கேட்டது மாதிரி நம்ம காதுல நிறைய கேட்க வைக்கிறாரு. சத்தம் கேட்ட பிறகு ஆகாபுக்கு கேட்கல. ஆகாப்ட சொல்றார், நீங்க போய் சாப்பிடுங்க, என் காதுல பெருமழையின் இரைச்சல் கேட்கிறது, என் காதுல கேட்குது, என் காதுகளில் அவருடைய சத்தம் வந்து விழணும். ஆண்டவரே, நீர் என் செவியை திறந்தீர் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். என் காதுல அவர் சத்தம் வந்து விழணும். இன்னைக்கு உள்ள செய்தி இன்னொரு சரியா 50 நிமிஷம் இருக்கு, 5 பாயிண்ட் வேற இருக்கு. எங்க போனாலும் என்கிட்ட 2 பேராவது வந்து சொல்ற கம்ப்ளைண்ட், நீங்க 1 5 பாயிண்ட் சொன்னா 5 சொல்லுங்க, இல்லன்னா 5 பாயிண்ட் எங்க கிட்ட நாங்க ஃபர்ஸ்டே நம்பர் போட்டுட்டு இருக்கிறோம். கடந்த நாள்ல ஒரு சகோதரி சொன்னாங்க, நீங்க என்னைக்கு இந்த மீதி செய்தி எல்லாம் முடிக்க போறீங்க? நல்லவர். இதுல என் காதுல விழ வேண்டிய சில சத்தம் வந்து விழ போகிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு உங்க மத்தியில நான் பேச போகிற செய்தி சத்தம், அதாவது வார்த்தை வந்த பிறகு நாம் என்ன செய்ய வேண்டும் அல்லது நாம் என்ன செய்கிறோம். இந்த எலியாவை பாருங்கள், அவன் செய்கிற காரியம் என்னவென்று நமக்கு தெரியும். நான் சொல்ல விரும்புகிற முதல் காரியம், சத்தம் கேட்ட பின் அசதியாயிராதே. சத்தம் கேட்ட பின் அசதியாயிராதே. இவன் என்ன செய்கிறான்? 41 42 வசனங்களை வாசியுங்கள். பின்பு எலியா ஆகாபை நோக்கி, நீர் போம், போஜனபானம் பண்ணும், பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்றான். ஆகாப் போஜனபானம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி. போதும். அதன் அர்த்தம் என்ன? சத்தம் கேட்டதும் வார்த்தை வந்ததும் நாம எங்க இருக்கணும் அப்படின்னா அவருடைய சமூகத்தில் தான் இருக்கணும். வார்த்தை வந்தது, நான் வார்த்தை உடையவனாய் மாறும் போது நான் எங்க எப்பவுமே அவைலபிளா இருக்கணும் அப்படின்னா ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கணும். அவன் இமிடியேட் ஆகாப்ட பேசிட்டு இருக்கிறாங்க, ஆகாப் நிக்கிறான். இப்போ ஆகாப்ட என்ன சொன்னாலும் ஆகாப் செய்வாங்கிற ஒரு நிலையில் ஆகாப் நிக்கிறான், ஏசபேலை சந்திக்கிறது வரைக்கும். சிலர் அப்படிதான், சர்ச்சுக்கு வரும்போது ஆரம்பத்தில் கடினமா இருப்பாங்க, ஆனா மீட்டிங் முடியறதுக்குள்ள கொஞ்சம் ஃப்ரீ ஆயிருவாங்க. திருப்பி வீட்டுல போய் தான் ஏசபேலை சந்திக்கிறது வரைக்கும். அதுக்குன்னு வீட்டுல ஆராதனைக்கு வராத ஆள நான் ஏசபேல் சொல்லல, அது ஸ்பிரிட். இந்த ஏசபேல் இப்போ என்ன சொன்னாலும் ஆகாப் செய்வான், ஏன்னா கண்ணுக்கு முன்னாடி அக்கினிய இறக்கியாச்சு. அதனால பாருங்க, நீ போய் போஜனம் பண்ணுங்கிறான். அவனும் 12வது வசனம், சாரி 42வது வசனம், போஜன பானம் பண்ண போனான். போஜன பானம் பண்ண போனான். ஏன்னா எலியா இந்த 2 வேடையும் சொல்லுவார், நீர் போய் போஜன பானம் பண்ணும். அது என் இஷ்டம், நான் ஃபர்ஸ்ட் தண்ணி குடிச்சிட்டு தான் சாப்பிடுவேன். அவர் சொல்ல, நீ சாப்பிட்டு தண்ணி குடி. இல்ல நான் தண்ணி குடிச்சிட்டு தான் சாப்பிடு. இல்ல அப்படியே தான் போறார். வீட்டு இங்க சர்ச்சில் இருந்தெல்லாம் மெசேஜ் எல்லாம் கேட்கும் போது அப்படியே தான் போவோம், யாரை சந்திக்கிறது வரைக்கும். அதனால நம்ம தீர்மானத்தோடு போனா கவனமா இருக்கணும். வழியில யார் நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது பாருங்க. ஏன்னா இப்போ அவனை வந்து நீ போய் ஜெபம் பண்ணுன்னு சொல்லிட்டு எலியா ஃபோர்ஸ் பண்ணல. நான் சொல்ற வேர்டை நல்ல கவனமா கேட்கணும். 5 பாயிண்ட மறந்துருங்க. ஃபோர்ஸ் பண்ணல, ஏன்னா ஆகாப் காதுல இரைச்சல் கேட்கல. அதாவது வார்த்தை இல்லாதவனை நம்ம ஜெபிக்க ஃபோர்ஸ் பண்ணி பிரயோஜனம் இல்லை. நம்ம பிரச்சனை என்ன தெரியுமா? நம்ம கூட இருக்கிற சிலரை வந்து ஃபோர்ஸ் பண்றோம்.
உன் காதுல கேட்கப்பட்டது. நீங்க போய் சாப்பிடுங்க. என்ன சொல்லிருக்கணும்? எலியா ஒருவேளை நினைச்சிருக்கலாம், அக்கினி இறக்கியாச்சு, இன்னைக்கு நமக்கு யார் வீட்டுல விருந்து? ஆகா வீட்டுல விருந்துட்டு இருக்கும்போது வார்த்தை விழுது. வார்த்தை வந்ததுக்கு அப்புறம் ஆகாப்டன் பாய் பாய், நீங்க ஏன் வரல எலியா? எனக்கு வேலை இருக்கு. அவன் நேர கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல, அந்த உச்சியில அவன் ஏறுகிறான். வார்த்தை வந்த பிறகு நான் எங்க எப்பவுமே இருக்கணும் அப்படின்னா சமூகத்தில் இருக்கணும். ஆபிரகாம் கிட்ட என்ன சொல்வார் தெரியுமா? நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு, அதன் அர்த்தம் என்ன தெரியுமா? இப்போ உனக்குள்ள வார்த்தை இருக்கு ஆபிரகாமே, வார்த்தை இருக்கிறது. என்ன வார்த்தை? நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். அதனால வார்த்தை உடையவனாகிய நீ என் பார்வையிலேயே இருக்கணும். ஆனா நம்ம பல நேரத்துல எப்படி இருக்கிறோம்னா, அதுக்கும் இதே எலியாவை எக்ஸாம்பிளா சொல்லலாம். என்ன அப்படின்னா, அந்த 19வது அதிகாரத்துல நான் வாசிக்க வேண்டாம், 4 முதல் நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு அந்த சம்பவம் தெரியும். டைம் இல்லாததுனாலதான் வாசிக்க விடவில்லை. அவர் சொல்லுவார், சூறை செடிக்கு கீழே போய் உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று கோரி அவன் ரிக்வெஸ்ட் வைக்கிறான். போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளு, நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி சூறை செடிக்கு கீழே படுத்து கொண்டான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, இந்த வேர்டை கவனிக்கணும், எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். தூதன் கொண்டு வருகிற அப்பம் என்றாலே நமக்கு தெரியும், இது வார்த்தைக்கு அடையாளமா இருக்கிறது. அவன் விழித்து பார்க்கிற போது, இந்த வேட கவனிங்க, இதோ தழலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் எங்கே வைக்கப்பட்டிருந்தது? அவன் தலை மாட்டில் வைக்கப்பட்டிருந்தது. எங்கேயோ வைக்கப்பட்டதை எடுத்து சாப்பிட சொல்லல, அவன் தலை மாட்டில். நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்லுகிறேன், ஒரு செய்தி ஃபுல்லா நமக்குள்ள ஏறலைனாலும் நமக்கான வார்த்தை வரும்போது நம்ம தலைக்குள்ள அது இங்கன்னு கேட்டுட்டே இருக்கும். ஹல்லேலூயா, ஆமென். கேக்குதா? சில டைம் வார்த்தை வந்து தலையில நங்கு நங்குன்னு கொட்டும். செய்தி முடிச்சோன்னு, என்ன சிஸ்டர் தலை வீங்கி இருக்கு, இன்னைக்குள்ள செய்தி. ஆமென். உன் தலை மாட்டில், தலையில நீ காலையில ஆவியானவர் இதுதான் என்ன காட்டுக்கு தந்தா வச்சிட்டு போனான். அதான் பைபிள்ல சொல்லப்பட்ட வேர்ட் பை வேர்ட் ரேமா. அவன் தலை மாட்டில நீ கண்ணை திறந்து பார்க்க, அவன் விழித்து பார்க்கும் போது, ஏன்னா படுத்திருக்கிற ஒருத்தன் கால் பக்கத்துல வச்சு அவன் எழும்பும் போது பாத்திர சத்தம் கேட்கும். ஆமென். அவருக்கு எங்க சரியானதை சரியான இடத்தில் சரியான நேரத்தில் விளம்புகிற என் தேவனுக்கு. இப்போ அவன் பார்க்கிறான், அவன் தலைமாட்டில் வைக்கப்பட்டு, அப்ப இது எனக்கான ரேமா, இது எனக்கான அப்பம். நம்ம அப்படிதான் சொல்லுவோம். வார்த்தை வரும்போதெல்லாம் நம்மளையும் தாண்டி சொல்லியா கை தட்டுறோம்? இல்ல, சொல்லியும் கை தட்டாதவங்க உண்டு, அவர்களுக்காக ஸ்தோத்திரம். ஆனா சில வார்த்தை வரும்போது நம்மளால தாங்க முடியாம ஆமென் ஹல்லேலூயாலாம் சொல்லி ஆர்ப்பரிக்க காரணம், அது நம்ம தலைமாட்டில் வைக்கப்பட்டது. இவர் என்ன பண்றாருன்னா, அதுதான் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். அவன் புசித்து குடித்து திரும்பவும். போதும் ஆண்டவரே, வார்த்தை வரும்போது நோட்டை துற, எழுது, மூடு. 2வது பாயிண்ட், நோட்டை துற, எழுது, மூடு. 3வது பாயிண்ட் விட்டுட்டேன். என்ன? நோட்டை துற, வார்த்தை வாங்குறோம். திருப்பியும் வார்த்தை வர்றதுக்கு முன்னாடி எந்த ஸ்டேட்ல இருந்தானோ, எந்த நிலையில இருந்தானோ, வார்த்தை வந்த பிறகும் அதே நிலையை தொடர்கிறான். இதுதான் நாம செய்யறோம். வார்த்தை வாங்குறதுக்கு முன்னாடி இந்த சூறை வார்த்தையை நீ அப்பம் புசித்த பிறகும் சூறை சீடை கீழே படுக்கிற தெரியுமா? இது ஆண்டவருக்கு பிடிக்கல. நீ வார்த்தை உட்கொண்ட பிறகும் நீ எங்க இருக்கிற, அதுக்கப்புறம் அங்க இருக்க கூடாது. அதனாலதான் தட்டி எழுப்பி 7வது வசனம், கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை
தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணுன்னா ஃபர்ஸ்ட் நம்ம அண்ணன் எப்படி சாப்பிட்டாரு? சிலருக்கு பெட் காஃபி அப்படியே ஊத்தணும். அதாவது நான் எத்தனை செய்தி வேணாலும் கேட்பேன், இந்த நிலையை விட்டு நான் எழும்ப மாட்டேன். நான் கண் விழித்து பார்ப்பேன். ஒரு நாளைக்கு நான் 10 செய்தி கேட்பேன், ஒரு நாளைக்கு நான் 10 வசனம் மனப்பாடம் பண்ணுவேன், ஒரு நாளைக்கு நான் 10 அதிகாரம் படிப்பேன். ஆனா நான் இந்த நிலையை விட்டு எழும்ப மாட்டேன். இல்ல, நீ எழுந்து போஜனம் பண்ணு, நீ எழுந்து போஜனம் பண்ணு. அவன் எழும்புறான். போஜனம் பண்ண எழும்பும் போது சொல்றான், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். ஹல்லேலூயா. வார்த்தை பரத்திலிருந்து வருதுனாலே எந்த டோர் க்ளோஸா இருந்தாலும் எனக்கு முன்னாடி ஒரு வே ஓப்பனா இருக்கும் என்ற அர்த்தம். அவன் என்ன பண்றான்? அவன் எழுந்து புறப்பட்டு 8வது வசனம், 40 நாள் இரவு பகல் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். 9 வாசிங்க. அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர், எலியாவே, உனக்கு இங்கே என்ன காரியம் என்றார். 11. அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். பரத்திலிருந்து கொடுக்கப்பட்ட அப்பத்தை புசித்தவன் வேறு எங்கேயும் நிற்க கூடாது. அவன் எங்கதான் நிக்கணும்னா சமூகத்துல. 2 சாமுவேல் 7வது அதிகாரத்திலே நீங்கள் பார்த்தீர்களே என்றால், நாத்தான் தீர்க்கதரிசியை கொண்டு தாவீதுக்கு அநேக வார்த்தைகள் கொடுக்கப்படுகிறது. அந்த வார்த்தைகளை வாங்கினதும் 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 17, 18 வசனங்களை வாசியுங்கள். நாத்தான் எல்லா வார்த்தைகளின்படியும் இந்த எல்லா தரிசனத்தின்படியும் தாவீதுக்கு சொன்னான். அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து, எங்கே உட்பிரவேசித்தான்? அடுத்த வார்த்தை, கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து. ஆமென். வசனம் வாங்கினதுக்கு அப்புறம் ஆகாப் கூப்பிடுவான், வா நம்ம சாப்பிட போலாம், உனக்கு என் மனைவி இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுறேன் சொல்லுவான். வசனம் வந்ததுக்கு அப்புறம் நான் எதுல எங்க அவைலபிளா இருக்கணும் தெரியுமா? சமூகத்துல. சமூகத்தை விட்டு விலகுகிறவளாய் காணப்படாதபடிக்கு சத்தம் கேட்டவர்கள் ஜாக்கிரதையா இருக்கணும். இன்னைக்கு வசனத்தை வாங்குறோம், வாங்கிட்டு எங்க இருக்கிறோம்? நினிவே நோக்கி புறப்படு என்று யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. அந்த வசனத்தை எடுங்க. 1வது அதிகாரம் யோனா தீர்க்கதரிசன புஸ்தகம். கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி கர்த்தர் பேசுகிறார். இந்த நீ போய் நினிவேக்கு விரோதமாய் பிரசங்கம் பண்ணு என்று சொல்லுகிறார். 3வது வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா? அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி தர்ஷீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான், இந்த வார்த்தை பாருங்க, தான் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படி. தான் கர்த்தருடைய அதாவது ஒரு இடத்துல போனதுனால சமூகத்தை விட்டு விலக வேண்டி வந்துட்டு என்பது சூழ்நிலை நிமித்தம் சொல்லலாம். இது பர்பஸா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படிக்கு கப்பல் ஏறான். ஏன் சமூகத்திலிருந்து விலகும்படி கப்பல் ஏறான்னா, அவனுக்கு தெரியும் நான் சமூகத்தில் இருந்தா தானே வார்த்தை வரும். நான் சமூகத்தை விட்டு விலகனா நான் எதை விட்டு விலகிறேன்னு அர்த்தம்? வார்த்தையை விட்டு விலகிறேன், வாக்குத்தத்தத்தை விட்டு விலகிறேன், கட்டளைகளை விட்டு விலகிறேன், ஆலோசனை விட்டு விலகிறேன். அப்பாவுக்கு பிள்ளையா இருக்கு, அப்பா வீட்டுல இருக்கிறது வரைக்கும் தானே அவர் இஷ்டப்படி செய்ய முடியும். அப்பா விட்டு தூரமா போனா ஒரு வார்த்தையை உடையவனுடைய அவன் எங்க எப்பவுமே அவைலபிளா இருக்கும். அதுக்காக 24 மணிக்கு கூட சர்ச்சில் இருக்கணும் இல்ல, அந்த தேவனுடைய பார்வையில் இருக்கணும். தேவனுடைய பார்வையில் இருக்கணும். ஏன்னா
இந்த பெருமழை. ஆகாப் வருவான், வார்த்தை இல்லாதவன் வருவான், உன்னை கூட்டிட்டு போக ரதத்துல வருவான். ரதத்தை அவன் ரெடி ஆக்கிட்டு இருக்கிறான். எலியாவுக்கு ஒரு சீட்டு போட்டுட்டு, வா நம்ம சேர்ந்து போலாம். எலியா, இப்ப பாரு உன் வார்த்தை என்ன மதிக்கிறாங்க. நீ என் கூட இருந்தா நான் ராஜா, நீ தீர்க்கதரிசி, நம்ம 2 பேரும் சேர்ந்து இருந்தா உலகத்தை கலக்கலாம் வான்லாம் சொல்லுவான் ஆகாப். அந்த ஆகாப் யாரு? உன் கூட நிப்பான், ஏசபேல் கூட நிப்பான். அவன் காதுல கேட்கல, அவனுக்கு நீ சொன்ன புரியாது, அதனால அவனை அனுப்பி விட்டுரு. நீ எங்க இருக்கணும்? உன்னை சமூகத்தை விட்டு வெளியே கொண்டு போக வைக்கிற ஆகாபுகள் எல்லாம் உன்னை சுத்திட்டு நிக்கிறாங்க, அவங்களுக்கு பாய் சொல்லி அனுப்பி விட்டுரு. நீ எப்பவுமே அவைலபிளா இருக்கணும் ஆண்டவர் சமூகத்துல. அவர் பார்க்கும்போது நிக்கணும், அவர் பார்க்கும்போது நிக்கணும். ஹல்லேலூயா. அவர் பார்க்கும்போது நிக்கணும். எலிசாவின் வேலைக்காரன் தானே நாகமான் பின்னாக ஓடி போனது, கேயாசி தானே. அப்பொழுது எலிசா ஒரு வார்த்தையை சொல்லுவார் பாருங்க. 5வது அதிகாரம் அதனுடைய 25வது வசனத்தை பாருங்க. 2 ராஜாக்கள் 5:25. பின்பு அவன் உள்ளே போய் தன் எஜமானுக்கு முன்பாக நின்றான். கேயாசியே, எங்கே இருந்து வந்தா என்று எலிசா அவனை கேட்கிறான். இந்த சம்பவம் நமக்கு தெரியும். நாகமானுக்கு சுகம் கிடைச்சிரும். சுகம் கிடைச்சதும் நாகமான் அநேக பொருட்களை கொண்டு வந்து எலிசா கிட்ட நிப்பார். ஐயா, இதை வாங்கிக்கோங்க. இப்ப எலிசா சொல்றார், ஒன்ன வேண்டாப்பா, நீ கிளம்புன்னு சொல்லி அனுப்பி விட்டுருவார். இது யாரு பார்த்துட்டு இருக்கிறா? கேயாசி பார்த்துட்டு இருக்கு. என்ன பாஸ்டர் இவர், அவர் தான் தாரைனாரு, இவங்க வேண்டாம், நாங்க இவர் சைடு கேப்ல ஓடி போய் ஆமே நேர போய் இப்படி அவரு உங்ககிட்ட வாங்கிட்டு வர சொன்னாருன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வரான். இது நம்ம ஆளு உள்ள இருந்து பார்த்துட்டே இருக்கு. கேயாசி எங்க போன அப்படி கேட்கும் போது அவன் சொல்ற போது, அடியான் எங்கும் போகவில்லை. உடனே பாருங்கள் அடுத்த வசனம். அப்பொழுது அவன் இவனை பார்த்து, அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிற போது என் மனம் உன்னுடன் கூட செல்லவில்லை. உன்னுடன் கூட. இந்த வேட கவனிச்சீங்களா? ஒரு எலிசா கூட இருந்த வேலைக்காரனே எலிசா விட்டு போகும்போது எலிசா மனம் வந்து கூட போகுது. இவன் எங்க போறான்? இவன் ஏன் திடீர்னு ஓடுறான்? அவன் செய்த செயலை பார்த்ததும் இந்த எலிசாவுக்கு தாங்க முடியல. ஆமென். அவன் அந்த பாக்கியத்தை இழக்கிறான். அந்த நாகமான பிடித்த அந்த குஷ்டரோகம் ஒன்ன பிடிக்கும்னு சொன்னதும் 27வது வசனத்துல உடனே அவன் உறைந்த மழை நிறமான குஷ்டரோகி, இந்த வேட கவனிங்க, அவன் சமூகத்தை விட்டு புறப்பட்டு போனான். சமூகத்தை. இப்பொழுது எலிசாவின் மனம் யாரு கூட போகல? கேயாசி கூட போகல. ஆனா ஃபர்ஸ்ட் கேயாசி போகும்போது அவனோடு கூட எலிசாவின் மனம் பயணித்தது. நான் போற இடத்துல என்னோடு கூட கர்த்தர் பயணிக்கணும். அப்படின்னா நான் சமூகத்துல இருக்கிறேன்னு அர்த்தம். எனக்கான பனிஷ்மெண்ட் என்ன தெரியுமா? என்ன தனியா விடுறது. நமக்கான பனிஷ்மெண்ட் இப்ப போ, இனி என் மனசு உன் கூட வராது. நீ வார்த்தை உடையவன் அல்லவா? நாகமான் பாத்தியா, அவனை நான் அனுப்பிவிட்டேன். அவன் குதிரையில வர்றான், பொன் பொருட்களோடு வருகிறான். கேயாசி, உன் கையில ஒண்ணும் கிடையாது, ஒன்னு என் பக்கத்துல நிக்க வச்சிருக்கிறேன். நீ இத பெருசா பார்க்கணும் அல்லவா? இதெல்லாம் நீ மேன்மையா பார்க்கணும். நீ எனக்கு என் கூட இருந்து என் வார்த்தையை கேட்டுட்டு என் நன்மை அனுபவித்து விட்டு எனக்கு தெரியாம நீ இன்னொரு டிராக்ல பயணிக்கும் போது என் மனம் உன்னோடு கூட வரவில்லையா? அப்படி நீ என்ன பண்ற? அதாவது நம்ம சில இடத்துல போகும்போது கர்த்தர் கூட வந்து என்ன பண்றான்னு பார்க்க வரார். அவர் வந்து பார்த்து அதிர்ச்சியாகி அடுத்த முறை பயணிக்கும் போது நீ தனியா போன்னு விடுறார். இதுதான் இந்த செய்தி நமக்கு சொல்லுகிற எச்சரிப்பின் வார்த்தை. அதாவது நான் தாவீதை பாத்தீங்களா? ஆண்டவரே, நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கே உம்முடைய கை என்னை பிடிக்கும்.
அதன் அர்த்தம் என்ன? நீங்க ஏன் கூட தான் வர்றீங்க. உங்களுடைய ஆவிக்கு மறைவா எங்கே ஓடுவே உங்க சமூகத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமா? எங்கே நல்ல புரிஞ்சுக்கோ. இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் இருக்கிற அன்பு உள்ளமே, நீங்க இத முடிச்சிட்டு எங்க போனாலும் எங்க பயணித்தாலும் அவருடைய மனமும் உங்க கூட வருது. அவருடைய உங்க கூட வரா வந்து அவருக்கு எது தெரியுமா ரொம்ப ஷாக் ஆச்சு? எலிசா நோ சொன்னதுக்கு கேயாசி எஸ் சொன்னான். அதுதான் அவருக்கு பிடிக்கல. எலிசா நோ சொன்னதுக்கு நான் நோ சொல்றேன். நானும் நீயும் ஒன்னா இருக்கிறோம். அப்ப நீயும் நோ தானே சொல்லணும். நீ ஏன் எஸ் சொல்ற? நான் எதுக்கு இப்போ உன் காதுல என் சத்தத்தை கேட்க வைக்கணும்? உன் தலைமாட்டில் கொண்டு வந்து நான் எதுக்கு வைக்கணும்? நீ கண் திறந்து பார்க்கும் போதே அப்பத்தை தானே நீ பார்க்கணும். நீ சூரச்செடிய பார்க்க, நீ இருக்கிறது சூரச்செடிக்கு கீழே. ஆனா கண் திறக்கும் போதே உன் முன்னாடி நான் சுட்ட அப்பத்தை ஃப்ரெஷ்ஷால வச்ச. நீ ரெகுலரா பைபிள் வாசிக்கிற பழக்கம் உனக்கு கிடையாது. ஆனாலும் நீ கண் திறக்கும் போது என்னுடைய ரேமாவை நீ பார்க்கணுங்கிறதுக்காக நீ திறந்ததை நான் உனக்கு காட்டி தந்தேன்ல. இப்படி பார்த்து வார்த்தை எடுத்தவங்க கைகளை உயர். நீ கண் திறக்கும் போதே, நீ இப்படி திறக்கும் போதே எத்தனை முறை உன்கிட்ட பேசி இருக்கிற, எத்தனை முறை பேசி இருக்கிற. ஆனா நீ சாப்பிட்டுட்டு திருப்பி எழும்ப மாட்டேங்கிறிய. அதாவது சமூகத்துல வந்து நிக்காம எலிசா சொன்ன எந்த ரீசனையுமே கர்த்தர் கேட்க விரும்பவில்லை. அவன் சொல்ற ரீசன் வேல்யூபிளான ரீசன் தான். ஆனா ஆண்டவர் சொன்ன நீ கேட்க பிடிக்கல. சமூகத்துல இருக்கிறவனோடு கர்த்தருக்கு பேச பிடிக்கும், அவன் சொல்றத கேட்க பிடிக்கும். சமூகத்தில் இல்லாதவன் அவன் என்ன சொன்னாலும் அவருக்கு கேட்க பிடிக்காது. வார்த்தை கேட்ட பிறகு என்ன செய்கிறோம்? சாமுவேல்ட்ட கர்த்தர் பேசுகிறார். சாமுவேல்ட்ட கர்த்தர் பேசுகிறார். ஏலியை குறித்து, ஏலி குடும்பத்தை குறித்து பேசுகிறார். இப்பொழுது ஏலி சாமுவேலை கூப்பிடுகிறார். 1 சாமுவேல் 3வது அதிகாரம் வாசிக்க வேண்டாம், 16 முதல் நீங்க பாத்தீங்கன்னா சாமுவேலை கூப்பிட்டு கர்த்தர் உன்கிட்ட சொன்ன காரியம் என்ன என்று 17 கேட்கிறார். அவர் உன்னிடத்தில் சொன்ன சகல காரியத்திலும் யாதொன்றையும் எனக்கு மறைக்க கூடாது, எல்லாத்தையும் சொல்லுங்கிறார். 18வது வசனத்துல சாமுவேல் ஒன்றையும் மறைக்காமல் அத காரியத்தை எல்லாம் அவனுக்கு அறிவித்தான். அறிவித்ததும் இந்த ஏலி என்ன பண்ணிருக்கணும் தெரியுமா? சமூகத்துல போயிருக்கணும். ஆனா அந்த ஏலி என்ன பண்ணான் தெரியுமா? அவர் தமது பார்வைக்கு இப்படியா சொல்லணும்? நீ போய் விழ வேண்டாமா? ஆமே, எழும்பி சமூகத்துல போக மனசில்ல. 1 சாமுவேல் 3:1 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஏலி தன் ஸ்தானத்தில் படுத்து கொண்டான். 3:1 தானே? 2வது வசனமா வாசிங்க. ஒரு நாள் ஏலி தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்து தன் ஸ்தானத்திலே படுத்துக் கொண்டிருந்தான். படுத்தே இருக்கிறான், படுத்து இருக்கிறான். சாமுவேல்ட்ட ஆண்டவர் சொல்றாரு, என்னப்பா சொன்னாரு? எல்லாத்தையும் சொல்லு. எப்படி உங்க குடும்பத்தை இப்படி இப்படி எல்லாம் பண்ண ஆண்டவர் ரொம்ப கோபத்துல இருக்கிறாங்க. அவர் தம் பார்வைக்கு எழும்ப தோணல. ஆனா பிள்ளைங்க யுத்தத்துக்கு போகும்போது மட்டும் சேர்ல எழும்பி உட்கார்ந்து இருக்கிறான். வார்த்தை வருது, அது வாக்குத்தத்தமோ எச்சரிப்போ. வார்த்தை வந்த பிறகு நம்ம எங்க இருக்கிறோம்? கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானபடி அப்படி விட்டுட்டு போகவா? இதுக்கா பேசுகிறார்? ஆக ஒரு ராஜாவுக்கு கேட்காத வார்த்தை பாடுள்ள மனுஷன் காதுல கேட்க பண்ணது எதற்காக? உங்க குடும்பத்துல மற்ற யாருக்கும் கேட்காத சத்தம் உங்க காதுகள்ல கேட்க பண்ணினது எதற்காக? நீ சமூகத்துல வந்து நிப்பேன்னு கர்த்தர் நம்பினதுனால தானே. அந்த ஏலி பெரிய இழப்ப பார்க்கிறான், பெரிய இழப்ப பார்க்கிறான். அவன் ஃபர்ஸ்ட் அந்த சத்தம் கேட்கும் போது அவன் எழும்பி உட்கார்ந்து இருப்பானா, சமூகத்தில் உட்கார்ந்து இருப்பானா.
என் ஆண்டவருக்கு கோபம் வருங்க, ஆனா அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ ஏங்க அந்த தயவு, அந்த கோபத்துல இருக்கிறவருடைய தயவை பெற்றுக்கொள்ள என்ன செய்யணுமோ ஏன் அதை செய்ய மாட்டேங்கிறோம்? சத்தம் வருதா சமூகத்துல வந்துரு. சொல்லுங்க, சத்தம் வருதா சமூகத்துல வந்துடணும். தாவீது அப்படிதான் வந்தான். தாவீது ஆண்டவர் பிடிக்காத ஒரு காரியத்தை பண்ணிடுவாரு, லக்கம் பார்க்க ஆரம்பிச்சிருவார். அன்னைக்கு ஒருத்தனா இருந்து அடிக்கிறான், நீயோ வில்லையும் ஈட்டியும் நம்பி வர, நான் நீ ஈட்டியோடு பட்டயத்தோடு வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேல் சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தில் வருகிற. இப்படி வந்தவன் தாவீது. இப்போ கொஞ்சம் ராணுவம் எல்லாம் கொஞ்சம் ஆட்கள்லாம் கூட வந்ததும் அன்னைக்கு என்ன சொல்லுவார்? சில ரதங்களை குறித்து, குதிரைகளை குறித்தும். இன்னைக்கு நிறைய ரதம் வந்துட்டு, கவுண்ட் பண்ணி எவ்வளவு இருக்குன்னு பாரு. அவ யோவாப் சொல்றார், ஆண்டவர் இதை விட நிறைய தருவார், ஆனா இப்படி என்றது நான் ராஜா. அது ஆண்டவர் பிடிக்கல. ஆண்டவர் பெரிய வாதை அனுப்புவார், பட்டயத்தோட தூதன் நிக்கிறான். அப்போ இன்ஃபர்மேஷன் வருது, தூதன் பட்டயத்தோட நிக்கிறான். தாவீது, ஆண்டவரே அவன் வேண்டாம் ஆண்டவரே, கர்த்தர் கையில் விழுவேனாக. ஆமேனா, கர்த்தர் கையில் விழுவேனாக. ஏன்? அவர் அடிக்க ஓங்கினாலும் நான் பானு கூப்பிட்டா எனக்கு இறங்கிடுவார். அவன் நேர பலிபீடம் கட்ட போறான், பலிபீடம் கட்ட போறான். வாக்கு தத்தம் வந்தாலும் வாதை வந்தாலும் ஒரு தேவ பிள்ளை போய் நிக்க வேண்டிய இடம் சமூகம். சிலருக்கு வாக்கு தத்தம் வந்தா மட்டும்தான் போவாங்க, வாதை வந்தா, வாக்கு தத்தம் வந்தாலும் வாதை வந்தாலும் நாம் காணப்பட வேண்டிய இடம் அவர் சமூகம்.